ஒரு வைரல் வீடியோவுக்கு பின்னாடி இருக்கிற நிஜமான வழி தெரியுமா? வாங்க, இத பத்தி இன்னைக்கு நாம கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். நெருப்பு சுட்டா கூட ஆறிடுங்க, ஆனா நம்ம வார்த்தை விடுற வடு இருக்கே, அது என்னைக்குமே ஆறாத பெரிய காயமா மாறிடும். இவர்தான் லோகேஷ். யூடியூப்ல லைக்ஸ் வியூஸ்னு புகழுக்காக வெறித்தனமா அலையற ஒருத்தர். இவரோட மைண்ட் செட் நிஜமாவே ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஆனா இங்க பாருங்க, பாடகனாகணுங்கிற ஒரு சின்ன ஆசையில தயங்கி ஒரு பாட்டு வீடியோவை போடுறான் ஒரு ஸ்கூல் பையன். அடுத்து என்னாச்சு தெரியுமா? லோகேஷ் அந்த பையனை பாத்ரூம் சிங்கர் கூட பெட்டர்னு சொல்லி ரொம்ப மோசமா ரோஸ்ட் பண்ணிட்டான். வீடியோ வைரல் ஆகுது. இன்டர்நெட் ஜோக் நிஜத்துல அந்த பையனுக்கு பெரிய கிண்டலாவும் மன உளைச்சலாவும் மாறி அவனை முடக்கிடுச்சு. இங்க கவனிங்க, ஒரு பக்கம் லோகேஷுக்கு புகழும் பணமும் கிடைக்குது, ஆனா அந்த அப்பாவி பையனும் மொத்தமா இருட்டுல தள்ளப்படுறான். பையன் ரூமுக்குள்ள இருட்டுல தனியா முடங்கி கிடக்க, வெளியே என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த அம்மா தவிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. ரொம்ப கொடுமை இல்ல? என் பையன் இப்ப சிரிக்கிறதே இல்லைன்னு அந்த அப்பா போட்ட உருக்கமான போஸ்ட் தான் லோகேஷோட வாழ்க்கையவே திருப்பி போட்ட ஒரு விஷயம். ஜீரோ. இப்ப அந்த பையன் சிரிக்கிறதே இவ்ளோதான். இத பார்த்த உடனே ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி லோகேஷ் அப்படியே உலுக்கிடுச்சு. வெறும் வியூஸுக்காக இப்படி பண்ணிட்டோமேன்னு உடைஞ்சு போன லோகேஷ் உடனே தன்னோட நெகட்டிவ் ரோஸ்ட் வீடியோக்கள் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டான். நேரா அந்த பையனோட வீட்டுக்கே போய் தான் கொடுத்த வழிக்காக கண்ணீர் மல்க உண்மையாவே மனசு திருந்தி மன்னிப்பு கேட்டான் லோகேஷ். வார்த்தைக்கு உயிர் இருக்கு தம்பி. அந்த அம்மா சொன்ன இந்த ஒத்த வார்த்தை லோகேஷம் முழுசா மாத்தி புது மனுஷனாக்கிடுச்சு. இப்போ அவன் தன்னோட சேனலை மத்தவங்கள கிண்டல் பண்ணாம பசங்களுக்கு உதவவும் புது திறமைகளை ஊக்குவிக்கவும் மட்டுமே பயன்படுத்த ஆரம்பிச்சான். இந்த நல்ல மாற்றத்துக்கு அப்புறம் அவன் சேனல் இன்னும் பெருசா வளர்ந்துச்சு. ஆனா இந்த முறை யாரையும் காயப்படுத்தாத உண்மையான வெற்றி. வார்த்தை விடுற காயம் என்னைக்குமே உடனே ஆறாது. சோ நீங்க போடுற அடுத்த கமெண்ட் ஒருத்தரை உருவாக்க போகுதா இல்ல உடைக்க போகுதா?